லோத்து எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசலில், வீட்டு வாசல்ல இல்ல, எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசல்ல. ஊரை விட்டே வெளியே போயிட்டான். ஊருக்குள்ள பாவம் இருக்குது, அவன் என்ன பண்ணிட்டானா? ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்துல நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. சில பாவத்துக்கு பைபிள் எதிர்த்து நிக்க சொல்லுது, சில பாவத்துக்கு பைபிள் விலகி ஓட சொல்லுது. நம்ம ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனா சில பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்ப நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு விலகி ஓடுவோம், பாவத்தை எதிர்த்து நிற்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நல்லா கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பிசாசு நம்மளை கண்டு ஓடணும், அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. இப்ப நம்ம கிட்ட அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. நியாயமா பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். நம்மால பாத்தீங்கன்னா பிசாசை கண்டா இவன் பயப்படுவான். இவங்க சொல்லுவாங்க, நைட்டு கருப்பா ஒண்ணு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஏன் இல்லை? நியாயமா நீங்க தான் தூங்கி இருக்கணும், பிசாசு தான் முழிச்சு இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் எப்படி பிசாசு உங்ககிட்ட வரும்? இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில்? உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பிசாசு வராது. ஏதாவது இருந்தாதான் இங்க பிரச்சனையே. நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எறும்பு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, எலியோ ஏதோ ஒன்று பூனையோ வருதுன்னா ஏதோ ஒரு மாம்சம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா ஏன் வரப்போகுது? இன்னைக்கு பெரிய நம்ம ஆட்கள் பிசாசை ஏத்து நிக்கணும்னு சொன்னா பிசாசுக்கு பயப்படுற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது வந்துருமா, இது வந்துருமா, அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்க. அதே நேரத்தில் பாவத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். இவங்க பாவத்தை ஏத்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. அங்க ஒண்ணு நிக்குது, நீ வீழ்ச்சி அடைறன்னா அதுகிட்ட போகக்கூடாது. அதுகிட்ட பேசாதன்னா பேசக்கூடாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் இருக்குன்னா அங்க போகாதன்னா போகக்கூடாது. சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அங்கேயே நின்றுகிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இது ரெண்டும் நடக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, லோத்து ஏன் வாசலில் உட்கார்ந்து இருந்தான்? வசனம் சொல்லுது, சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் வரும்போது லோத்து சோதோமின், ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாவனும் ஓரின சேர்க்கைக்காரன், உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஹோமோசெக்சுவாலிட்டி. இப்ப இவனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? இவனால என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. உட்கார்ந்தானா இவன் கதை கந்தலாய் போயிடும். அதனாலதான் லோத்து சோதோமி ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். ஊரை விட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். இதுதான் நீதிமானுக்குரிய குணாதிசயம். ஒரு பாவம் நடக்குதுன்னா அங்க உட்காந்துக்கிட்டே அதை போராடி ஜெயிக்கிறது அல்ல. அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். அவன் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, மனைவி பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? ஊரை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், இதை நான் பாதுகாக்கணும்னு சோதோமின் வாசலில் போய் அவன் உட்கார்ந்து இருந்தான். அதுதான் அவன் நீதிமானுக்குரியதான குணாதிசயம். பல நேரங்களிலே நாம் பாவத்தை வெறுக்கிறோம், ஆனால் அதை விட்டு தூரமாய் போக மாட்டேங்கிறோம். இந்த வருகையில நீங்க போகணும், பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு கூட இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல. அதை விட்டு என்ன செய்யணும்? தூரமா போகணும். அதை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் போயிடணும்.